உங்களுடைய வாழ்வில் இதுவரைக்கும் பார்த்துடாத ஒரு மேன்மையை நன்மையை ஆண்டு தரப்போகிறார். அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருக்கு பயந்து அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன என்று கேட்போமா? சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த உலக ரீதியான வாழ்க்கையில நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் தந்து மகிழச் செய்கிற தேவன், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்றால் அது சந்ததிதோறும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தற்காலிக நன்மை மாத்திரமல்ல, நிரந்தர நன்மையும். தொடர்ந்து அந்த நன்மையை நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பெற்றிட கர்த்தர் அருள் புரிய வல்லவராக இருக்கிறார். ஆக தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா உண்டாகும். இது வரைக்கும் உங்க வீட்டில் இருந்த தரித்திரம், வறுமை, போராட்டம்லாம் இப்போ மாறப்போகுது. நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய மனதில் உள்ள குழப்பங்கள் எடுத்து போடுவோம். சத்தியபரன் இயேசுவின் பின்னாக நடப்போம். நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் காணலாம். நம்முடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதி என்றென்றைக்கு நிற்கும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் அதில் தவறுகிறார்கள். ஏழைக்கு இறங்கும்போது, நாம் பெற்ற நன்மை பிறகு சொல்லும்போது, இறங்கி தயவு பண்ணும்போது அந்த நீதியை கர்த்தர் நினைப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வீட்டிலையும் ஐஸ்வர்யமும் ஆசையும் தங்கட்டும் அப்பா. வறுமை, தரித்திரம், சாபத்தை கொடுக்குற அந்த பொல்லாத ஆவிகள் அழித்து போடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய எல்லா துர்குணங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் மாற்றி போட்டு உமக்கு பயத்தாலும் உங்களுடைய வார்த்தைகளை கட்டளைகளை பிரியமாக இருக்கிற அனுபவத்தில் நிரப்பும் அப்பா. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஆசிர்வதித்து நீதியை நிலைக்க அருள் செய்யும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நன்றி ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.